நண்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் முடியக்கூடிய 50 வகையான முக்கியமான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. மொத்தம் 17,000க்கு மேற்பட்ட காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 31 தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எது முடியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன். நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30-31 இந்த தேதி தான் முடிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே விடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அதெல்லாம் என்னென்ன ஜாப்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8லேருந்து டிகிரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு சில ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருவேன். சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 36,900 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேலை வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி இப்போ வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வராது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 50 வகையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விண்ணப்பிங்க. எதில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 170 வேகன்சி இருக்குது. இதுக்கு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக்கு எனி டிகிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, எனி டிகிரி படிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 27/7/2025 முடிய போகுது. நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். உடனே விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா 1007 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதே மாதிரி எம்பிஏ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28/7/2025 இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ எம்டி வந்து பார்த்திங்கன்னா 5208 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28/7/2025 இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஎஃப்எல் வந்து பார்த்திங்கன்னா 74 வேகன்சி. ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இதெல்லாம் படித்தவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட் முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கூட கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6180 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28/7/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12-13,000 வேகன்சி கிட்ட நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்எம்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி. டிஎம்எல்டி பிஎஸ்சி படித்தவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 29/7/2025 வந்து பார்த்திங்கன்னா முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எம்ஆர்பியில் 60 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎம்எல்டி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபிஏவில் வந்து பார்த்திங்கன்னா 41 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ பிஇ பிடெக்கு ஏதாவது டிகிரி படித்தவங்களுக்கு 30/7/2025 நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th அப்படி இல்லைன்னா டிப்ளமோ டிஃபார்ம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. வேகன்சி எல்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 31/7/2025 முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 28 இந்த 28 வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு ஏதாவது டிகிரி மாஸ்டர் டிகிரி அதாவது எல்எல்பி இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 31/7/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஒரு டிஎன்எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 60 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 37 நம்ம ஏற்கனவே பார்த்தது. இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா 26 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். எனி டிகிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 31/7/2025 இனி வர ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 31/7/2025 வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சிஎஸ்சி தூத்துக்குடி ரேஷன் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பிஇ பிடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவகங்கை டிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 115 வேகன்சி. 8th ஜிஎன்எம் டிஎம்எல்டி இந்த மாதிரி படித்தவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் டிஹெச்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 வேகன்சி. ஏஎன்எம் பிபிடி பிஎஸ்சி எம்எட் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
31/7/2025 விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி டிஹெச்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 129 வேகன்சி. 8th பிஎஸ்சி நர்சிங்கு டிஃபார்ம் இந்த மாதிரி படிச்சிங்க எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் சிஆர்இயில் வந்து பார்த்தீங்கன்னா 3496 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி படிச்சிங்க இதுக்கு ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி ஜென்ரல் எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சி. இது 10th படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தவங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 31/7/2025 வரை வந்து பார்த்திங்கன்னா முடியுது. 17,000 இல்லைங்க, 20,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகுது. நான் பார்த்தது 20,000 கிட்டே இருக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. பார்க்காதீங்க, நம்ம சேனலில் வந்து சேனல் பேஜில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.